இப்ப வெற்றிமாறன் உங்ககிட்ட கதைய சொல்லும்போது, என்ன சொன்னாரு ஆக்சுவலா அந்த கதாபாத்திரத்த பத்தி? வெற்றிமாறன் இப்ப சொன்னப்போ, ஃபர்ஸ்ட்டு வேற ஒரு கதை சொன்னாரு என்ன கூப்பிட்டு சொன்னப்போ. ம். காரைக்குடி பேக்ட்ராப்ல அண்ணன் ஒரு கதை சொன்னாங்க. ஓ! அது வேற ஒரு ஸ்டைல்ல இருக்கும் அது. ஓ! ஒரு நல்ல ஃபன்னான ஒரு படம். ஓ! அப்படியா? ஆமா. ம். ஒரு ஃபேமிலியா ஒரு ஃபன்னான ஒரு எமோஷனலான ஒரு கதை அது. ம். அதுக்கிட்ட அவங்க கதை சொன்னாரு. அதில தான் நான் கதை சொல்லி ட்ராவல்லயே நானு இந்த கேரக்டர் நம்மளா இருக்குமோ, இந்த கேரக்டர் நம்மளுக்கா இருக்குமோ, இந்த கேரக்டர் நம்மளுக்கா இருக்குமோ ஃபாலோ பண்ணிட்டே அந்த கதை சொல்லலையே. ஓ! அதுல ஒரு காமெடி ஆமா. கேரக்டர் நீங்க ஆமா. அந்த கதை சொல்லலையே ஒரு கேரக்டர் நான் லாக் பண்ணிட்டேன். ம். ரைட் இத தூக்கிருவோம். இதாத்தான் நமக்கு இருக்கும்னு நானா கெஸ் பண்ணிக்கிட்டேன். ம். கதை சொல்லி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாரி ஆளுகள வச்சு பண்ணதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றப்போ, ஏன்னா அது நம்ம நேரத்துல வேற ஒரு ஆளுக்கு போயிருச்சுன்ற மாரி யோசிச்சேன். அப்ப அந்த லீட் ரோல் யாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யாரா இருக்கு? இதுல இன்னொரு விஷயம் இது யாருக்கு ஹீரோவா இருக்கு? கடைசியா சொல்லுவாங்க இல்லையா? அப்படி எதிர்பார்ப்போம் நம்ம கதை சொல்றப்பவே. அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரியல. லாஸ்ட் சொல்லி முடிச்சுட்டு அந்த லீட் ரோல் நீங்க பண்ணுங்கன்றாரு. கடவுளே! அதான் நான் அப்பவே சொன்னேன். ம். நல்ல வேளைக்கு நான் அப்படிலாம் போய் அந்த காமெடியா நான் பண்ணாத காரணமே அதுதான். கரெக்ட். கடவுளா பார்த்து அந்த என்னைய தக்க வச்சு சரியான திருப்பத்துக்காக என்னைய வெயிட் வெயிட் பண்ண வச்சிருந்திருக்காரு. ம். ஸோ அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் சில சூழல் அத பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க.